ஹாய், வாங்க இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை இந்த முறை ஒரு விளைச்சலை ஒரு அள்ளிட்டோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை பயன்படுத்திட்டு கடைசியில் கொஞ்சோண்டு சின்ன சின்னதாக இருக்கும்போது அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த டைமில் தான் நம்ம மஞ்சள் எல்லாம் இஞ்சி எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு எல்லா க்ரோபேக்கும் காலியாக இருந்ததா. ஸோ அதில் கொஞ்சோண்டு கம்போஸ்ட்டை போட்டுட்டு அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே அதில் நட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த வெங்காயம் விதையை நிறுத்தியும் பண்ணலை, பெரிய வெங்காயமும் கிடையாது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம சமையல் பயன்படுத்திட்டு கடைசியாக உள்ள வெங்காயம் தான். பட் அதை வந்து நட்டு வச்சேன். 3 மாதத்தில் செமையான ஒரு விளைச்சல். ஒவ்வொரு வெங்காயத்துலேயும் மினிமம் 10 வெங்காயம் அந்த மாதிரிலாம் கொத்து கொத்தாக இருந்தது. ஸோ அதிகமான வெங்காயம் வந்ததுனால என்னவோ சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பட் நம்ம பெரிய வெங்காயமும் வைக்கல, குட்டியாக தான் வச்சோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு விளைச்சல் தான். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு அழகான ஒரு விளைச்சல். ஒரே டைமில் நான் நட்டு வைக்கல, ஒரு 2 வீக்ஸ் கழித்து ஒரு பாட்டு, 2 வீக்ஸ் கழித்து ஒரு பாட்டு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நட்டு வச்சதுனால லாஸ்ட்டு 2 க்ரோ பேக் மட்டும் ஒழுங்காக விளையலை. பட் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எடுத்துட்டேன். இது ஃபஸ்ட்டு க்ரோ பேக்கில் செம்மையான வளர்ச்சி, எல்லாமே நல்லா குண்டு குண்டு வெங்காயமாக இருந்தது. இது விளைஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அந்த இலைகள் வந்து கலர் மாறிடும், இந்த அப்படி காய ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே கிழங்கு விளைய ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு காட்டு செடி எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்த க்ரோ பேக்கில் எடுக்க போகிறோம். எல்லாத்தையுமே இன்றைக்கி மொத்தமாக எடுத்துடலாம். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தால் மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி மொத்தமாக எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெருசாகவே இருந்தது. இது வந்து க்ரோ பேக்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு வந்து 9, அகலம் வந்து 12 இருக்கக்கூடிய ஒரு க்ரோ பேக் தான். நம்ம வந்து மஞ்சள் இஞ்சிக்கு யூஸ் பண்ணோம்ல, அதே தான். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நிறைய நட்டி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே முளைச்சிருச்சு, குட்டி குட்டியாக முளைச்சிருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே மொத்தமாகவே நட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு தொட்டிலையும் பக்கமாகவே நிறையா நட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் ஏகப்பட்ட காய் இந்த மட்டி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு விளைச்சல் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டு உரம் நல்லா மக்கி போனதை நம்ம கொடுத்தோம். அதாவது அந்த மஞ்சள் இஞ்சி எடுத்த க்ரோ பேக்கில் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம். இது சூப்பராக தளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வெங்காயம் பிடிச்சி அதாவது தர வெடிக்கும் போது இன்னொரு முறையும் நான் கொஞ்சம் கம்போஸ்ட் கொடுத்தேன். அவ்வளோதான், 2 முறை தான். ஃபஸ்ட்டு வைக்கும்போதும் இடையில ஒரு மட்டும் தான் நான் கொடுத்தேன், வேறு எதுவுமே கொடுக்கல. எந்த பூச்சிக்கொல்லியோ எந்த மருந்து எதுவுமே அடிக்கலை. ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம நல்லா உரமாக கொடுத்துட்ருக்கோம். இதோட எத்தனாவது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது வருஷம் நம்ம அந்த இதே மண்ணை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 7 வருஷமாக நம்ம வந்து கார்டனிங் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதே மண்ணை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாத்தையும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாணி உரமும் தொழு உரமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இதெல்லாம் அரிஞ்சு எடுக்கும் மண்தரையில் வந்து ஈஸியாக அதுவே எடுத்துக்கும். பட் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு முறை பயன்படுத்தின மண்ணை திரும்ப பயன்படுத்தும் போது அதோட மண் வளம் வந்து குறைவாக இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, சாணி உரமும் ஆட்டு உரமும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவேன். வர காய்கறி கழிவுகள், பழத்தோட கழிவுகள் எல்லாத்தையுமே அதில் தான் போடுவேன். அதுக்கப்புறம் எப்படின்னா, மறுபடியும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ரோஸ் தொட்டி அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நான் நட்டு வச்சேன். ரோஸ் தொட்டியில் வந்து நம்ம மருந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் எல்லா தொட்டிலையுமே எல்லாமே செடியுமே நட்டு வைப்பேங்க. பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் எத்தனையாக பிரிஞ்சிருக்குன்னு. ரொம்ப பெருசாகவே பிரிஞ்சிருந்தது, 10, 15 அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லா ரோஸ் செடிக்கும் சரி, காய்கறி செடிக்கும் சரி, நம்ம எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டு உரமும் மாட்டு உரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பிடுங்கி எடுத்திருக்கோம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு ஒரு சாக்கு நிறைய நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். இனி அந்த இலைகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை தனியாக பிரித்து எடுத்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது அழுகாமல் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை முதல்ல அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். அதாவது நம்ம எப்போயுமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அழுக விடாமல் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வச்சுக்கலாம். இல்லை இந்த தண்டோடு அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடும், வெயில் படலை அப்படின்னா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வீட்டு பால்கனிலேயும் இவ்வளோ வெங்காயம் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ரொம்ப அருமையான ஒரு அறுவடை தான். இங்கே பாருங்கள், மண்புழுலாம் ஏகப்பட்ட மண்புழு இதில் இருக்குது. இனி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்ல கீரைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கீரைகளை சமையலுக்கு எடுத்துகிட்டு மீதி இந்த காஞ்சது அழுவுனது அந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் கம்போஸ்ட்டுலேயே அங்கேயே கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, இதிலெல்லாம் 10, 15 இருந்தது. ஆர்கானிக்காக, அதுவும் நல்ல விதைகள் கூட கிடையாது, கடைசியாக இருந்த குட்டி விதைகள் தான். செம்மையான ஒரு ஹார்வெஸ்ட்டு தான்.
பார்க்கவே செம்மையாக இருந்தது. இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வேறு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இது 4 மணி நேரம் ஆச்சுது. அப்போ தோட்டத்துலலாம் போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் நல்லா ஜாலியாக இருந்தது. ஆர்கானிக்காகவே வெங்காயம் வீட்டில் வளர்த்து எடுத்தாச்சு. இஞ்சி மஞ்சளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இது ஒரு அறுவடை. எப்படி பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு 8 மாதம் இஞ்சியும் மஞ்சளும் விளையிறதுக்கு ஆகுது. இடையில ஒரு 3 மாதம் இதை போட்டு நம்ம எடுத்தாச்சு. இதுக்கும் இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மிளகா செடி நிறைய முளைச்சிருந்தது. ஏகப்பட்ட மிளகாவும் நம்ம எடுத்துட்டோம். இந்த முறை கண்டினியூஸாக நமக்கு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கிடச்சிட்டே இருக்குது. மஞ்சள் இஞ்சி எடுத்து பொடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த வெங்காயம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாட் மிக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு இப்போ மறுபடியும் இஞ்சி மஞ்சளுக்கு நட்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த இதிலெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக இருந்தது. பட் இன்னும் ஒரு 20 டேஸ் விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் பெருசாக இருக்கும். பட் நமக்கு அடுத்தது நம்ம இஞ்சி மஞ்சள் இது பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம வேகமாகவே எடுத்துட்டோம். இனி அடுத்த விவசாயம் பண்ணணும்ல, அதுக்கு இப்போ எல்லாம் தயார் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக எடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இது ஒரு போதுமான அளவு வளர்ச்சியை நமக்கு பயன்படுத்துகிற அளவுக்குவே இருந்தது. நல்லா ஓரளவுக்கு விளைஞ்சிருந்தது. கீரையும் நம்ம இதில் எடுத்து சமைச்சிக்கலாம். ஃபுல்லாக வெங்காய வாசமாக தான் இருந்தது இன்றைக்கி. ஃபுல்லாக என்ன அறுவடை பண்ணுறோமோ அன்றைக்கி ஃபுல்லாக அதே வாசனையாகவே இருக்குது. காயவும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கிறோம், வெயிலில் போட்டு நம்ம காய வைக்கலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸாக பிரிஞ்சிருக்கேன்னு. நல்லா சூப்பரான வெங்காயம். கடையில் வாங்கின வெங்காயமாக இருந்தாலுமே செமையாக வந்தது. வெட்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. வெங்காயத்தை பொறுத்தவரையில் வேறு ரொம்ப அதிகமாக கீழே வரைக்கும்லாம் போகாது. ஸோ அதனால் அகலமான பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் டப்பில் அந்த மாதிரினாலும் வைங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வெங்காயம் எவ்வளோண்டு வேறு போயிருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக போகும். பட் அது எல்லாமே சல்லி வேர் தான், ஆணி வேர் மாதிரிலாம் வராதில்ல. அதனால் நம்ம அகலமான ஒரு டப்பு அந்த மாதிரி வச்சு நீங்கள் வெங்காயம் வச்சு பாருங்கள், சூப்பராக தலைஞ்சிடும். இல்லைனா அரிசி கோணியை 4 மடித்து வச்சிங்கனாலும் சூப்பராக வரும் அகலமாக. கிழங்கு வகைகளை பொறுத்த வரையில் வேறு அதிகமாக இருக்காது. பட் அகலமான டப்பு அந்த மாதிரியில் வச்சா சூப்பராக வரும். இலைகளை நல்லா காய விட்டு நம்ம எடுத்தோம்னா இன்னும் வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கும். பட் நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதிலெல்லாம் இலைகள் பாருங்கள் நல்லா பசுமையாகவே இருந்தது. இந்த இலைகளெல்லாம் கீரைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அங்கே பாருங்கள் இதிலெல்லாம் 10க்கு மேலே இருந்தது. வேறு எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, சல்லி வருமுங்க அப்படிங்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. அடியிலலாம் இருக்குது.
இதெல்லாம் கடைசியாக வச்ச தொட்டி, 2 மாதம் கூட ஒழுங்காக ஆகலை. அதனால் கீரை வந்து ஹைட்டும் போகலை. இதெல்லாம் கீரைக்கு சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல பச்சையாக எல்லாம் கீரையாக இருக்குது. ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு. இவ்வளோ வெங்காயம் வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு அறுவடை. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெங்காயம் நம்ம வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இலைகளை, இந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த காஞ்சி போனது இது எல்லாத்தையுமே வேஸ்ட்டுக்கு போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறோம். இதை அரிஞ்சு வெறும் மிளகா, சிலவங்க வந்து இந்த வேர்க்கடலையும் நுணுக்கி போடுவாங்க, சூப்பராக இருக்கும். பூண்டும் வேர்க்கடலையும் நுணுக்கிட்டு போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நான் வெறும் மிளகா உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டாலுமே செம்மையாக இருக்கும். அந்த அடியில் குட்டி குட்டி வெங்காயம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குட்டி வெங்காயத்தையும் அந்த இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதும் உப்பு போட்டுட்டு மிளகாய் உப்பு 2 போட்டு நம்ம இறக்குனாலும் சூப்பராக இருக்கும். சிலவங்க கடைசியில் பூண்டும் வேர்க்கடலையும் நுணுக்கி போட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். செடி வைக்கிறது கூட ஈஸியாக இருக்கும். பட் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எப்படியும் அதுக்கு ஒரு 1 hour கூட ஆகும். பட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கல அப்படின்னா ஒரே நாளில் இது வந்து அழுகி போயிடும். இந்த நுனியில் பார்த்திங்களா குட்டியாக இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இது சமைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணுறது பெருசு இல்லை. அதை பண்ணிவிட்டு எல்லாம் பக்குவமாக எல்லாத்தையும் காய வைக்க வேண்டியதை காய வச்சு வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டில் போட்டு இந்த மாதிரி பிரித்து எடுக்கல அப்படின்னா எல்லாம் வம்பா போயிடும். இப்போ இவ்வளோ இது நம்ம பிரித்து எடுத்துருக்கோம். ஏன்னா 2-3 தொட்டி வந்து கடைசியாக வச்சது 2 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதனால் அது வெங்காயம் பெருசாகலை. பட் இலைகள் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து பொரியலுக்காக நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது அவ்வளோத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி வெங்காயம் இங்கே இருக்குது பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது நம்ம அந்த வேஸ்ட்டு, இவ்வளோ வேஸ்ட்டு இருக்குது, இதை மறுபடியும் கம்போஸ்ட் பின்னில் கொண்டு போட போகிறோம். ஸோ நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாதது மறுபடியும் நம்ம கார்டனுக்கே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து நமக்கு தேவையானதை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி கம்போஸ்ட் பின்னில் கொண்டு போட்டுருவேன். அப்போ மண்புழு நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் நல்லா கிடைக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம வீட்டு ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம். செம்ம விளைச்சல், நல்லா பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் குட்டியாக இருந்தது எல்லாமே இந்த ட்ரே ஃபுல்லாகவே இருக்குது. வெறும் சாணி உரம் மட்டும் போட்டு க்ரோ பேக்கில் வளர்த்த சின்ன வெங்காயம் தான் இது. நல்ல ஒரு அறுவடை. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயுமே 10-15 அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருந்தது. கீழே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சில வெங்காயம்லாம் 15 அந்த மாதிரிலாம் பிரிஞ்சது இருந்தது. இது பாருங்கள் 3, 6 இது. ஸோ இந்த சைடு இருந்தது வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஏகப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு மேலே பிரிஞ்சிருந்தது. இது முழுக்க வெறும் சாணி உரத்தினால மட்டுமே வளர்ந்த ஒரு சின்ன வெங்காயம். காய வச்சு நான் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் முதல்ல நட்டு வைக்கும்போது இந்த இடத்துல இதுதான் குட்டியாக இருந்தது. இந்த மாதிரி குட்டியாக இருந்தது நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு மீதி லாஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிற வெங்காயம் முளைச்சிருந்தது. அதை தான் நான் நட்டி வச்சேன். நல்ல குண்டான வெங்காயமும் இல்லை, இந்த அளவுக்கு தான் இருந்தது, கடைசியில் இருந்தது. இது வந்து அப்படி முளைச்சிருந்தது, அந்த மட்டும் தான் நட்டி வச்சேன். சூப்பரான ஒரு அறுவடை கிடச்சிருக்கு. ஸோ அந்த குட்டி வெங்காயத்துலேருந்து குட்டியாக தான் வரும். நம்ம வந்து நல்லா விதை தேர்வு பண்ணி நல்லா பெரிய வெங்காயமாக வச்சுருந்ததுன்னா நல்லா வரும்.
பட் நம்ம வந்து சும்மா காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில் முளைச்சதை மட்டும் நட்டி வச்சு நல்லா உரங்கள் கொடுத்ததுனால நமக்கு சூப்பரான ஒரு அறுவடை. பார்க்குறக்க செமையாக இருக்குது. எல்லா முறையும் நம்ம மஞ்சள் இஞ்சி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த முறை நல்ல ஒரு வெங்காயமும் எடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம க்ரோ பேக்லேயே நட்டு வெங்காயமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாத பயிர் தான். நான் வந்து 3.5 மாதம் ஆச்சுது நான் இது எடுக்கிறதுக்கு. மஞ்சள் எடுத்து அந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே இதை நட்டி விட்டுருந்தேன். ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் நான் மஞ்சள் எடுத்தேன். இது மே மாதம், அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட்டிலேயே நான் அது வந்து எடுத்துட்டேன். அப்போ எனக்கு இது 3 மாதத்துல சூப்பரான ஒரு அறுவடை தான். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஆர்கானிக் முறையில் செம்மையாக வருது. தேங்க்யூ.